அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது இன்று செவ்வாய்க்கிழமை நடத்த திட்டமிட்டிருந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தான் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளார். வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் அரபு நட்பு நாடுகளின் தலைவர்கள் தன்னிடம் பேசியதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு ஈரானுடன் ஒரு புதிய ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டுள்ளதாக அரபு நாடுகளின் தலைவர்கள் தமக்கு தெரிவித்ததாக ட்ரம்ப் கூறுகின்றார். ட்ரம்பின் கூற்றுப்படி கத்தார் அமீர் தமீம் பின் ஹமாத் அல் தானி, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயித் அல் நஹ்யான் ஆகியோர் ஈரான் மீது இன்று செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்ட தாக்குதலை நிறுத்துமாறு தன்னிடம் கோரிக்கை விடுத்ததாக ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த கூற்று சந்தேகத்தை எழுப்புகின்றது. அவர் குறிப்பிட்ட 3 நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியது, மேலும் தாக்குதல்களை நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த 3 நாடுகளின் தலைவர்களும் ஈரானிய தலைமை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கப் போகின்றது எப்படி தெரிந்திருக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரானுடன் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தத்தில் ஈரானின் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்ற நிபந்தனை இருக்க வேண்டும். ஈரான் யுரேனியம் செறிவூட்டுவதை 20 ஆண்டுகள் நிறுத்தி வைத்தால் போதும் என்று கடந்த வாரம் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் ஈரானியர்கள் யுரேனியம் செறிவூட்டுவதை தமது இறையாண்மை அதை இழக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் ஒருபோதும் யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதிக்க முடியாது என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அனாக்களி நேற்று திங்கட்கிழமை கூறியுள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்ட தாக்குதல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் எந்த வினாடியும் ஈரான் மீது ஒரு முழுமையான மற்றும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த தயாராக இருக்குமாறு முக்கிய இராணுவ தளபதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தாக்குதலை 2 அல்லது 3 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருப்பதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு தான் தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ட்ரம்ப் ஈரான் போர் தொடர்பாக காலக்கெடுகளை அவ்வப்போது அறிவிப்பதும் பின்னர் அதை மாற்றுவதும் அடிக்கடி நடக்கும் விஷயம்தான். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ட்ரம்ப் பலமுறை ஈரான் மீது இராணுவ தாக்குதல் அச்சுறுத்தல்களை விடுத்து பின்னர் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதாக கூறி அவற்றை நிறுத்தி வைத்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தைகளிலே எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஈரான் தனது நிலைப்பாட்டிலே உறுதியாக உள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தையோ அல்லது ஏவுகணை திட்டத்தையோ நிரந்தரமாக நிறுத்த தயார் என்பதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் எப்போதும் காட்டியதில்லை. ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு எந்தவித இராணுவ உதவிகளையும் ஈரான் செய்யக்கூடாது என்ற நிபந்தனை அமெரிக்கா விதிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது. ட்ரம்பும் அதே நிலைப்பாட்டில் உள்ளார். ஆனால் ஈரான் அதற்கும் சம்மதிக்கப் போவதில்லை என்று கூறிவிட்டது. அமெரிக்க ஊடகம் எக்ஸியூஸ் ஒரு அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி வெளியிட்ட செய்தியிலே ஈரான் கடைசியாக அளித்த முன்மொழிவு அமெரிக்க எதிர்ப்பாளர்களுக்கு அருகில் கூட இல்லை என்று குறிப்பிட்டிருந்தது. ஈரானிய ஊடகங்கள் வாஷிங்டனின் கோரிக்கைகள் மிகவும் வரம்பு கடந்தவை, ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று குறிப்பிட்டிருந்தன. இவை எப்போதுமே ட்ரம்பின் கூற்றுகளுடன் ஒத்துப்போகவில்லை. ட்ரம்ப் குறிப்பிடும் செவ்வாய்க்கிழமை தாக்குதல் திட்டம் என்று ஒன்று உண்மையிலேயே இருந்ததா என்பது கூட உறுதியாக தெரியவில்லை.
ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான போர் திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரமாக தயாரித்து வருவதாக பென்டகோன் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளன. அப்படியான சூழ்நிலையில் தான் ட்ரம்பின் இந்த கூற்று வெளியாகியுள்ளது. தெஹ்ரான் ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் அவர்களின் உட்கட்டமைப்புகள் எதுவுமே மிஞ்சாது என்று ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்தார். திங்கட்கிழமை இப்படியொரு கதை விட்டிருக்கின்றார். ட்ரம்ப் தொடர்ந்து ஈரானுக்கு பல்வேறு கெடு விதித்து பின்னர் பின்வாங்கி வருவது போலவே இந்த 2-3 நாள் எச்சரிக்கையும் இருக்கலாம். 3வது நாள் முடிவில் ஈரான் ஒரு அருமையான ஒப்பந்தத்திற்கு வெள்ளிக்கிழமை வரும் என்று மத்திய கிழக்கில் ஜோதிடர் ஒருவர் கூறினார் என்று ட்ரம்ப் அடித்துவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஈரானின் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் அரசியல் பாதுகாப்பு மற்றும் சமூகத்துறை துணை ஆளுநர் அஹ்மத் நபீசி வெளியிட்ட அறிக்கையில் ஹோர்மோஸ் நீரிணையில் உள்ள ஈரானிய தீவு ஒன்றில் எதிரிகளால் ஏவப்பட்ட மைக்ரோ ஆளற்ற விமானங்கள் காரணமாக பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. கேஷ் தீவில் சில மணி நேரங்களுக்கு முன்பு கேட்ட வெடிச்சத்தங்கள் எமது பாதுகாப்பு அமைப்புகள் செயற்பாட்டு இடைமறைப்பு ஏவுகணை ஏவப்பட்டதாலும் எதிரி ஆளற்ற விமானங்களுடன் மோதியதாலும் ஏற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைமறைப்பின் முடிவுகள் குறித்து அவர் விரிவாக கூறவில்லை. ஈரானின் மேக்ரஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியின்படி ஈரானிய ஆயுதப்படைகள் முழுமையான தயார் நிலையில் உள்ளதனால் ஆளற்ற விமானம் தடுக்கப்பட்டதாக நபிசி குறிப்பிட்டார். நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்றும் கெஷன் தீவின் சூழல் முற்றிலும் சீராக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். ஈராக்கின் வெளியுறவு அமைச்சு நேற்று திங்கட்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஈராக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சவுதி அரேபியாவை நோக்கி ஏவப்பட்ட எந்த ஒரு ஆளற்ற விமானங்களையும் கண்டறியவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது முதல் நாள் சவுதி அரேபியாவை நோக்கி ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்த விளக்கம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஈராக்கிலிருந்து சவுதி அரேபிய வான்பரப்பிற்குள் நுழைந்த 3 ஆளற்ற விமானங்கள் இடைமறைத்து அழைக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது. சவுதிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துருக்கி அல் மாலிகி சவுதி அரேபியா மீது ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் ஈராக்கிய வான்பகுதியிலிருந்து வந்ததாக குறிப்பிட்டார். அதைத்தான் மறுத்துள்ளது ஈராக். கடந்த மாதம் ஈராக்கிலிருந்து ஏவப்படும் ஆளற்ற விமானங்கள் சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளை குறிவைப்பதாக கூறி ரியாதில் உள்ள ஈராக்கிய தூதரை சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சு நேரில் அழைத்து விளக்கம் கூறியது. ஞாயிற்றுக்கிழமை சம்பவத்தின் பின்னணியை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளதாக ஈராக்கிய வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் எந்த ஒரு ஆளற்ற விமான ஏவலையும் கண்டறியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இரு நாடுகளின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையினையும் வெளிப்படுத்தும் துல்லியமான தகவல்களை உறுதிப்படுத்த தங்களுக்கு தேவையான தகவல்களை பகிர்ந்து ஒத்துழைக்குமாறு ரியாதை ஈராக்கிய வெளியுறவு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு எந்த ஒரு ஈராக்கிய குழுவும் பொறுப்பேற்கவில்லை. நேற்று திங்கட்கிழமை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பிலே அமெரிக்க வாக்காளர்களிடையே இந்த போர் பிரபலமற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தல்களில் ட்ரம்பின் கட்சியினை கடுமையாக பாதிக்கலாம். ட்ரம்பின் ஆதரவு மதிப்பீடு கூட எப்போதும் இல்லாத அளவுக்கு 37% வீழ்ச்சி அடைந்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த வாரம் ஈரான் மீது தாக்குதலை தொடங்குவதற்கான மிக தீவிரமான பெரிய ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றது.
இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று திங்கட்கிழமை மாலை மூத்த அமைச்சர்கள் மற்றும் உதவியாளர்களை கூட்டி ஒரு பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதில் ஈரான் மீதான தாக்குதல் பற்றியே அதிகம் பேசப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இந்த நிமிடமே தயாராக உள்ளது. அதை தடுத்துக் கொண்டிருப்பது அமெரிக்காதான். பேச்சுவார்த்தைகள் முடங்கினால் போர் மீண்டும் தொடங்கலாம் என்பதற்காகவே இஸ்ரேல் காத்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரம்ப் முழுக்க தனது வார்த்தை விளையாட்டுகளையே நம்புகின்றார். அணுசக்தி திட்டம் குறித்து உண்மையான மற்றும் துல்லியமான பேச்சுவார்த்தை தேவை. இல்லையென்றால் குண்டுகள் மூலம் பேச நேரிடும் என்று அவர் கூறினார். ஆனால் ஈரானோ அணுசக்தி திட்டம் பற்றி தற்போதைக்கு பேசும் திட்டம் ஏதும் தமக்கு கிடையாது என்று பலமுறை தெளிவுபடுத்திவிட்டது. ட்ரம்பால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட ஒப்பந்த விதிகளில் ஈரான் தனது 60% செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டது. அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுத்த முன்மொழிவில் யுரேனியம் செறிவூட்டப்படுவதற்கான தமது நாட்டின் உரிமையினை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் நேற்று திங்கட்கிழமை நடத்திய செய்தியாளர் கூட்டத்திலே தங்களின் தெளிவான நிலைப்பாட்டை அமெரிக்க தரப்பிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் இடைத்தரகர் மூலமாக தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். ஈரானின் நிலைப்பாடுகளையும் சிலவற்றை அவர் விளக்கினார். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் ஈரான் மீது விதிக்கப்பட்ட நீண்ட கால தடைகளை நீக்குவது உட்பட தங்களின் கோரிக்கைகளை பகாயி நியாயப்படுத்தினார். அவையெல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஈரானின் நிலைப்பாடுகள், அவற்றில் எந்த மாற்றமும் கிடையாது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் சட்டவிரோதமானவை என்பதனால் அமெரிக்கா ஈரானின் போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஈரானின் நிபந்தனையையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு அமெரிக்கா சம்மதித்தாலும் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் இழப்பீடு ஈரானுக்கு கொடுக்க வேண்டியே இருக்கும். மற்றும் ஒரு இராணுவ மோதல் ஏற்பட்டால் ஈரான் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முழுமையாக தயாராக உள்ளது என்றும் இஸ்மாயில் பகாயி கூறினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.